ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஐட்ரேட்டிவ் ப்ராசஸஸ் இன் நம்பர்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோ நம்ம ட்ரை தீஸ் கொஸ்டின்ஸ்ல ஆக்சுவலா 2 கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னா, ஆக்சுவலா நம்ம ஃபிபனாசி சீக்வென்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ ஃபிபனாசி சீக்வென்ஸ் இதான் 1, 1, 2, 3, 5, 8 இந்த மாதிரி போய்க்கிட்டே இருக்கிறது தான் ஃபிபனாசி சீக்வென்ஸ். அப்புறம் லூக்கா சீக்வென்ஸ் நம்ம பார்த்தோம். லூக்கா சீக்வென்ஸும் ஃபிபனாசி சீக்வென்ஸும் ஒரே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணும். பட் ஆர்டர் ஆஃப் அதாவது டேர்ம்ஸ் மட்டும் வேரி ஆகும். ஃபர்ஸ்ட் டேர்ம் ரெண்டுத்துக்கும் ஒன்று தான். பட் செகண்ட் டேர்ம்ல இருந்து எல்லாமே வேற மாதிரி இருக்கும். ஸோ லூக்கா சீக்வென்ஸோட சீக்வென்ஸ் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 3, 4, 7, 11 அப்படி போய்க்கிட்டே இருக்கும். ஃபிபனாசி சீக்வென்ஸ்ல பார்த்தீங்கன்னா 1, 1, 2, 3, 5, 8 அப்படி போய்க்கிட்டே இருக்கும். ஸோ இதான் வந்து டிஃபரன்ஸ். மற்றபடி பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் ஒரே பேட்டர்ன் தான். சேம் பேட்டர்ன் ஃபார் போத் தி சீக்வென்சஸ். ஸோ சேம் பேட்டர்ன் நீங்க சொல்லலாம். சேம் பேட்டர்ன் ஃபார் போத் தி சீக்வென்சஸ். சேம் பேட்டர்ன் ஃபார் போத் சீக்வென்சஸ் ஃபார் போத் ஃபிபனாசி as well as லூகாஸ். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுல வந்து என்ன பார்க்க போறோம்னா நம்ம எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஐட்ரேட்டிவ் ப்ராசஸஸ் இன் நம்பர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த கொஸ்டின் எதுவுமே புக்ல இல்லை, நானே தனியாக ப்ரிப்பேர் பண்ண கொஸ்டின் தான். ஸோ அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த நெக்ஸ்ட் நம்பர் இந்த சீக்வென்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க 3 into 1. ஸோ இது வந்து 3 into 1. 9 பார்த்தீங்கன்னா 3 into 3. 27 பார்த்தீங்கன்னா 3 into 3 into 3. 81 பார்த்தீங்கன்னா இதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுச்சுன்னா எப்படி இருக்கும் பார்க்க? 2 செகண்ட் டைம் தரேன். இது பார்க்க எப்படி இருக்கும்னா 3 into 3 into 3 into 3. ஸோ 3 நீங்க யூ ஆர் மல்டிப்ளைங் 3 வித் இட் செல்ஃப் 4 டைம்ஸ். ஸோ 3 into 3 into 3 into 3. ஸோ 3 3 ஆலேயே மல்டிப்ளை பண்ணிட்டீங்க 4 தடவை. இப்போ ஃபிஃப்த் டேர்ம் என்னவா இருக்கும்? ஃபிஃப்த் டேர்ம் எப்படி இருக்கும்னா ஆக்சுவலா ஃபிஃப்த் டேர்ம் ஃபார் தி சீக்வென்ஸ் வில் பி லைக் சம்திங் லைக் 3 into 3 into 3 into 3 into 3. ஸோ 3 5 தடவை மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கும் அது கூடயே. ஸோ 3 into 3 into 3 into 3 into 3. ஸோ இது என்ன வரும் உங்களுக்கு 9 into 9 81. 81 into 3 என்ன வரும் உங்களுக்கு 188, 2 8 16, 3 8 24, 243 தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் ஃபார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆக்சுவலி 243 தான். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் 243. ஸோ 3 into 3 into 3 into 3 into 3. ஸோ 3 3 ஆலேயே 5 தடவை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிரும். 243 தான் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் வந்து 243. இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ லூகாஸ் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் என்ன அதாவது லூகாஸ் சீக்வன்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் என்ன நம்பர்னு கேட்குறாங்க. இது சீக்வன்ஸ் தான் எழுதுவீங்க இந்த இடத்துல. சீக்வன்ஸ் தான் கரெக்டான வேர்டு, நம்பர் கிடையாது, சீக்வன்ஸ். லூகாஸ் சீக்வன்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 and 3. 1 and 3 தான் ஆக்சுவலா. 1, 3, 4 அப்படி போயிட்டே இருக்கும். 1, 3, 4, 7, 11 அப்படி போய்கிட்டே இருக்கும். இந்த லூகாஸ் சீக்வன்ஸ். ஃபிபனாசி சீக்வன்ஸ் கொஞ்சம் வேரி ஆகும். ஃபிபனாசி சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 1, 2, 2 plus 3, 2 plus 1 3, 3 plus 2 5 இப்படி போய்கிட்டே இருக்கும். இது வந்து ஃபிபனாசி சீக்வன்ஸ். ஸோ இது வந்து ஃபிபனாசி சீக்வன்ஸ். ப்ரொனவுன்சியேஷன் நல்லா இல்லை கூட பிரச்சனை இல்லை, உங்களுக்கு அந்த ஐடியா புரிஞ்சுக்கிட்டா போதும். இது வந்து லூகாஸ் சீக்வன்ஸ். லூகாஸ் ஓகேவா? ஸோ நான் வேணா கலர் மாத்திக்கிறேன். கலர் மாத்திக்கிட்டா கொஞ்சம் உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கும் பார்க்கறதுக்கு. டார்க் கிரீன்லேயே போட்டுக்கிறேன். ஸோ லூகாஸ் சீக்வன்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 and 3. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் தான். கரெக்டான ஆப்ஷன் சி தான். அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ தேர்ட் கொஸ்டின் போயிடலாம். தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த நெக்ஸ்ட் நம்பர் இந்த சீக்வன்ஸ் 100, 99, 95, 86, 70, 45. ஓகே, இதுல பேட்டர்ன் என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் என்னவா இருக்கும்? 100 minus 1னா 99 வரும் உங்களுக்கு. ஸோ இங்க டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1. 99 minus 95 உங்களுக்கு 4ன்னு வரும். 95 minus 86 என்ன வரும் உங்களுக்கு 9ன்னு வரும் நினைக்கிறேன். அப்புறம் 86 minus 70னா 86 16ன்னு வரும். ஸோ இது என்ன இந்த 4 நம்பரையும் கம்பேர் பண்ணுங்களா. 1, 4, 9, 16. இது என்னது இதெல்லாம்? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பட் இதெல்லாம் வந்து ஸ்கொயர்ஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ ஸ்கொயர்ஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸ்கொயர்னா என்னது? இப்போ ஸ்கொயர் டெஃபினிஷன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ 1 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 1 into 1. 2 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 2 into 2. அதே மாதிரி 3 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 3 into 3. 3 into 3. ஸோ இப்போ ஸ்கொயர்ஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் தான் என்ன? ஸ்கொயர்ஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் நான் வேணா தனியாக எழுதிக்கிறாங்க. ஸ்கொயர்ஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் என்ன வரும் உங்களுக்கு 1, 2, 3, 4 அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ அதோட ஸ்கொயர்ல என்னது உங்களுக்கு வரும்? 1ஓட ஸ்கொயர் வந்து 1 ஸ்கொயர் வந்து 1 தான். 2 ஸ்கொயர் இஸ் ஆக்சுவலி 4. 3 ஸ்கொயர் இஸ் ஆக்சுவலி 9. 4 ஸ்கொயர் ஈக்குவல் டு 16.
ஸோ இந்த டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம் ஆஃப் அதாவது நேச்சுரல் ஸ்கொயர்ஸ் வருது உங்களுக்கு. டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஸோ அதை நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா அந்த பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணீங்கன்னா நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் இதை. ஸோ இதுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 25 விச் இஸ் நத்திங் பட் 5 ஸ்கொயர். ஸோ 70 minus 45 is actually 25 which is actually a square of a natural number. ஸோ அதே மாதிரி அடுத்து என்ன வரும் உங்களுக்கு 45 minus something equal to 36 வரும். அதாவது 45 minus something equal to 36. ஸோ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும் ஆன்சர். அவ்வளவுதான். ஸோ டிஃபரன்ஸ் வந்து 36 வரும். இந்த டிஃபரன்ஸ் 25 வருது இல்ல 70 minus 45 equal to 25 which is actually a square of natural number. ஸோ அடுத்த டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு 36 வரும். ஏன்னா இது வரைக்குமே பாத்தீங்கன்னா 100 minus 99 வந்து உங்களுக்கு 1 ஸ்கொயர் வருது. 99 minus 95 பாத்தீங்கன்னா 2 square which is nothing but 4. அதே மாதிரி 95 minus 86 is nothing but 9 which is actually 3 square. 3 square equal to 9. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 86 minus 70 என்னது உங்களுக்கு 16 வருது. 16 which is actually 4 square. அதே மாதிரி 70 minus 45 என்னது 25 which is actually 5 square. இப்போ 45 minus something should give you 36. ஸோ அது என்னவா இருக்கும் உங்களுக்கு? ஸோ இதுக்கு ஆக்சுவலா நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். ஆக்சுவலா ஆன்சர் வந்து 9 தான் நினைக்கிறேன் ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா 45 minus 36 equal to 9 தான் வரும்னு நினைக்கிறேன். 45 minus something equal to 36. ஸோ நீங்க எப்படி எழுதலாம்னா இந்த வேரியபிளே நீங்க ஆட் பண்ணலாம் போத் சைட்ஸ். இந்த வேரியபிளே ஆட் பண்ணீங்கன்னா இதுவும் அழிச்சிரும். யூ கேன் ஆட் எனி திங் ஆக்சுவலா ஃபார் தட் இன்ஸ்டன்ஸ். வேரியபிள் இஸ் ஆல்சோ ஸ்பெசிபிக் அன்னோன் நம்பர் தான். ஸ்பெசிபிக் அன்னோன் நம்பர். ஸோ நீங்க வேரியபிளே ஆட் பண்ணீங்கன்னா வந்து இந்த வேரியபிள் அடிச்சிரும். ஸோ 45 equal to 36 பிளஸ் அன்னோன் நம்பர். நம்ம அன்னோன் நம்பரை வந்து நம்ம எக்ஸ்ன்னு கூப்பிடலாம். ஸோ இப்போ மைனஸ் 36 நீங்க ஆட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் போத் சைட்ஸ். இதுவும் அடிச்சிரும். ஸோ 45 minus 36 is nothing but 9. ஸோ ஆக்சுவலா ஆன்சர் வந்து 9 தான். ஸோ அந்த அன்னோன் நம்பர் வந்து 9 தான். ஸோ 45 minus 9 gives you 36. ஸோ நான் தேவையில்லாதெல்லாம் அனுப்பிச்சிடுறேன். ஸோ 45 minus 9 actually gives you 36 which is actually square of natural number. ஸோ 45 minus 9 equal to 36. ஸோ 70 minus 45 வந்து 25 வரும். 95 minus 86 வந்து என்ன வரும் உங்களுக்கு? 95 11 வருதா? இல்ல 9 100 minus 99 வந்து 1. இது வந்து 4. 1 4 9 25 36. ஸோ இது வந்து என்னது இதெல்லாம் 1 ஸ்கொயர். இது வந்து 2 ஸ்கொயர். இது வந்து 3 ஸ்கொயர். இங்க வந்து 4 ஸ்கொயர் 16 விட்டோம் பாத்தீங்களா 4 ஸ்கொயர். இது வந்து 5 ஸ்கொயர். 36 இஸ் நத்திங் பட் 6 ஸ்கொயர். அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸா வந்துகிட்டே இருக்கு. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால தான் நான் கொஞ்சம் டைம் நிறைய எடுத்துக்கிட்டேன். நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த கொஸ்டினோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நம்ம. ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4th கொஸ்டின்ல ஃபைண்ட் த நெக்ஸ்ட் நம்பர் இந்த சீக்வன்ஸ் 15 17 20 25 32 43. ஓகே, இதை வேணா நான் கிளியரா கீழே எழுதிடுறேன். ஸோ 15 17 20 25 32 43 அடுத்த டேர்ம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து எத்தனாவது டேர்மு 1 2 3 4 5 6 7th டேர்ம் என்னன்னு கேட்குறாங்க. 7th டேர்ம் வாட் இஸ் த 7th டேர்ம் கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் டிஃபரன்ஸ் மறுபடியும் ஆஸ் யூஷுவல் கண்டுபிடிக்கலாம். ஸோ 15 plus 2 gives you 17 plus 2. 17 plus 3 gives you 20. 20 plus 5 gives you 25. 25 plus 7 gives you 32. 32 plus 11 gives you 43. ஸோ இப்போ இந்த இதை மட்டும் அப்சர்வ் பண்ணுங்களா 2, 3, 5, 7, 11. ஸோ இது என்னது இதெல்லாம் ஆக்சுவலா பிரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பிரைம் நம்பர்ஸ் தான் என்னது numbers which are divisible by itself and 1. அவ்வளவுதான். ஸோ பிரைம் ஃபேக்டர்ஸ் தெரியாம prime numbers which are only divisible by itself and 1. Numbers which are divisible by only itself and 1. Which are divisible by only itself and 1. Which are divisible by oneself and 1 கூட சொல்லலாம். by only itself கூட சொல்லலாம். by only itself and 1. of course 1 இருக்கும் ஆப்வியஸா. ஸோ அதை மென்ஷன் பண்ண கூட அவசியம் இல்லை. and 1 number 1. ஸோ இதான் பிரைம் நம்பர்ஸ் டெஃபினிஷன். ஸோ அடுத்த பிரைம் நம்பர் என்னது 2 3 5 7 11 13 வரும். ஸோ அடுத்து அதாவது 32 plus 11 gives you 43. 43 plus 13 என்ன வரும் உங்களுக்கு 56 வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 56 தான். ஸோ இதான் ஆன்சர் ஃபார் 4th கொஸ்டின். ஸோ ஆன்சர் வந்து 56 தான். ஸோ 4th கொஸ்டின் ஆன்சர் 56. ஸோ இதோட இந்த வீடியோ வேணா முடிச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்த்தோம்னா ஆக்சுவலா 4 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஐட்ரேட்டிவ் ப்ராசஸஸ் இன் நம்பர்ஸ்ல இருந்து நம்ம 4 கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம 5வது கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்ஃபேக்ட் இதை நீங்க ஹோம்ஒர்க்கா வச்சுக்கோங்களா. இதான் ஹோம்ஒர்க் உங்களுக்கு. ஸோ இதை நீங்க சால்வ் பண்ணிட்டு வாங்க. நான் ஆன்சர் அடுத்த வீடியோல ரிவீல் பண்றேன்.
ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம 4 கொஸ்டின் முடிச்சிட்டோம் அந்த எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ்ல இருந்து. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.